விதி மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்ட பின்னர் பேட்டியளித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த மாநில கல்வி திட்டத்தில் உள்ள முக்கிய அம்சங்களை கூறியிருக்கிறார். அதன்படி மிகவும் முக்கியமாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான அந்த ஆல் பாஸ் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். வெறும் பிளஸ் ஒன் படிப்புக்கான பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டிலேயே ரத்து செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இதனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று மாநில கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அதில் உள்ள முக்கிய அம்சங்களை விளக்கி பேட்டியளிக்கும் போது தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது, அது மீண்டும் அமலுக்கு வருகிறது என்றும் மாநில கல்விக் கொள்கை திட்டத்தில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு நடப்பு கல்வியாண்டு முதலே இந்த முடிவு எடுக்கப்படுகிறது என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். இதே போல தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடரும். பிளஸ் 1 பொதுத் தேர்வுகள் இனி கிடையாது. 10ஆம் வகுப்பிற்கும் 12ஆம் வகுப்பிற்கும் மட்டுமே 10th மற்றும் பிளஸ் 2 ஆகிய படிப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடைபெறும் என்ற அறிவிப்பையும் பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சற்று முன்பு அறிவித்திருக்கிறார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வுகள் நடைபெறும். பப்ளிக் போர்டு எக்ஸாம் நடைபெறுவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வகுப்புகளுக்கு மட்டுமே நடைபெறும் என்று கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இதே போல மற்றொரு மிக முக்கியமான அறிவிப்பு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையான அந்த ஆல் பாஸ் திட்டம் தொடருமா தொடராதா என்ற சந்தேகம் இருந்திருந்தது. ஏனென்றால் 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு முறை தேசிய கல்விக் கொள்கையில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் முறை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். இதே போல தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் இனிவரும் ஆண்டுகளிலும் அந்த இருமொழி கொள்கை தான் அமலில் இருக்கும் என்ற அறிவிப்பையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கான மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட பின்னர் அதில் உள்ள மிக முக்கியமான அம்சமும் நடப்பு கல்வியாண்டில் என்னென்ன கல்வி புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு, 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று அந்த மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்ட பின்னர் அவர் அளித்த பேட்டியின் போது திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.